மைக்ரோகிரீன்ஸ் மைக்ரோகிரீன்ஸை பத்தி இன்னைக்கு எல்லாருமே பரவலா பேசிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம சாப்பிடுற காய்கறிகள், கீரைகள், பழங்களை விட 40% வந்து அதுல அதிகமான நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு. அதனாலதான் இப்ப எல்லாருமே இந்த மைக்ரோகிரீன்ஸை தேடி போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மைக்ரோகிரீன்ஸை பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு வியாபாரம் செய்யணும், வீட்ல இருந்தே வியாபாரம் செய்யணும். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னால ஏதாவது ஒரு வீட்ல இருந்து பண்ணணும் மேடம், அதுவும் வந்து அதிகமான வணிக வாய்ப்புகள் இருக்கு சந்தையில, அந்த மாதிரி ஒரு வியாபாரமா நான் எடுத்து பண்ணணும், ஆரோக்கியத்துக்கு ரிலேட்டடான ஒரு வியாபாரத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், குறைந்த முதலீட்டுல நான் ஒரு வியாபாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு வியாபாரமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நான் வந்து வெளியில ஒரு கமர்ஷியல் சந்தையில வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு. சந்தையில அந்த மாதிரி ஒரு வியாபாரமா நான் எடுத்து பண்ணணும், ஆரோக்கியத்துக்கு ரிலேட்டடான ஒரு வியாபாரம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் செஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட டிஷ்ஷை கலர்ஃபுல்லா நல்ல டேஸ்டியா பிளேவரா காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதுவும் இது குக் பண்ணாம நம்ம சமைக்காம அப்படியே சாப்பிட போறதுனால அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். அதுல பிளேவர்ஸ் டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கிறதுனால செஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இதுல ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு, விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், நம்ம வந்து என்னைக்குமே ஃபிட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டர்ஸ் அங்க உங்களுக்கு ஒரு பெரிய வியாபார சந்தை இருக்குங்க. சரி, அது முடிஞ்சது. நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தரும் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப கேன்சரும் பரவலா வந்து ஜாஸ்தி ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. இம்யூன் பவர்ன்றது இப்ப கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. சோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் எல்லாருமே வெயிட் போயிடுச்சு. லாஸ்க்காக ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு உணவு இல்லைன்னா எக்ஸசைஸ் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க இல்லையா? சோ அந்த வெயிட் லாஸ் நம்ம இயற்கையான முறையில ஈஸியா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா வெயிட் அப்படின்னீங்கன்னா கட்டாயம் பண்ண முடியுங்க இந்த மைக்ரோகிரீன்ஸ் மூலமா. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது தாங்க இந்த மைக்ரோகிரீன்ஸ். சோ இதை பத்திய விழிப்புணர்வு இப்பதான் வந்து நமக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட $2.25 பில்லியன் வந்து நமக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கணிப்புகள்லாம் சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு மைக்ரோகிரீன்ஸை நீங்க ஈஸியா எளிமையா கிரீன்ஸ் மூலமா இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது தாங்க இந்த மைக்ரோகிரீன்ஸ். நம்ம வீட்லயே வளர்க்கலாங்க. நீங்க வீட்டுல அதை வந்து இண்டோர்ல வச்சு ஒரு வியாபாரமா பண்ண முடியுங்க. அவுட்டோர்லயும் நம்ம ஒரு கிரீன் ஹவுஸோ பாலிகார்பனேட் ஹவுஸ் போட்டு அது ஒரு வியாபாரமா கொண்டு போக முடியுங்க. இப்படிப்பட்ட மைக்ரோகிரீன்ஸ் நானும் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னோட வீட்டை நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குடும்பமா மாத்தணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பசங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு வழிதான் வந்து இந்த மைக்ரோகிரீன்ஸ். இந்த மைக்ரோகிரீன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்கிற நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விதவிதமான பயிற்சிகள் எடுக்கிறவங்க அந்த பயிற்சிகள் முடிஞ்சு நீங்க அதை பிசினஸா கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான கன்சல்டேஷனும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோங்க. இதுல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க கிட்ட பயிற்சி எடுத்துட்டு அதை வந்து பிசினஸா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேற ஊர்ல இருந்து நிறைய பேர் வராங்க. சோ அதே மாதிரி நீங்களும் அவர்கள ஒருவரா மாறணும், நீங்க ஒரு தொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே கீழே கொடுத்திருக்கிற நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அனைத்து விதமான டீடைல்ஸையும் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விதவிதமான பயிற்சிகள் எடுக்கிறவங்க அந்த பயிற்சிகள் முடிஞ்சு நீங்க அதை பிசினஸா கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான கன்சல்டேஷனும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா